ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சித்ராவும் கௌதமும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு ஐஸ்வர்யா நம்மளை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கெல்லாம் காரணம் அனாமிகா தப்பாக நடந்தது தான், அனாமிகா நம்ம சொன்ன பிளானை கரெக்டாக செஞ்சுருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அனாமிகாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அனாமிகா வந்ததுக்கப்புறம் அனாமிகா ஏதோ ஒரு திட்டத்தை சித்ரா கிட்ட சொல்கிறதுக்காகவும் கேட்கறதுக்காகவும் வந்தாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய பேச்சு நடக்குது. சண்டை வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அனாமிகா அப்படியே திட்டத்தை மாற்றிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் செலவுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இப்போ சித்ரா ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. உடனே அனாமிகா இருந்து அவ்வளோதானா, நான் உங்களுக்கு செஞ்ச ஹெல்ப்புக்கு இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, எங்கிட்ட இப்போ இவ்வளோ தான் பணம் இருக்குது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி துரத்திடுறாங்க. ஆனால் கௌதம் நம்மளை பற்றி நிறைய அனாமிகாவுக்கு தெரியும், நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறது தப்பு, அனாமிகா நம்மளை பற்றி சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது, சித்ரா எனக்கும் அனாமிகாவை பற்றி நிறைய தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் ஐஸ்வர்யா ரொம்பவுமே யதார்த்தமாக எமோஷனலாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வீட்டில் இருக்காங்க, பார்த்தா திடீர்னு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வயிற்றில் வலி வந்துடுது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவங்க கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது. ஏன்னா முதல்ல எடுத்துமே எப்பயும் போல் மகாவுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம். கௌதமுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா கௌதம் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சித்ரா சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க. கௌதம் எடுக்காமல் இருக்கிறனால அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மகாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரொம்பவுமே வழியில் துடிச்சு போகிறாங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா கௌதமும் சித்ராவும் நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மகா கிட்ட பேசி இந்த மாதிரி வயிறு வலின்னு சொல்லி சொன்னதுமே இப்போ கோடீஸ்வரி எல்லாருமே அப்படியே பதறி போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடனே போய் அங்கே பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பும்போது இப்போ கோடீஸ்வரியும் அதாவது அவங்க மகாவோட அப்பாவும் அவங்க 2 பேர் மட்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. சூர்யாவும் மகாவும் இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஐஸ்வர்யா அப்படியே வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே கார்டனில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ பிரபா ஏற்கனவே இவங்கெல்லாம் பேசினதுனால இப்போ விஜய் கிட்ட நல்லா சமாதானமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் விஜய் அனாமிகா ரொம்ப தப்பானவங்க, நம்ம அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பேசி அந்த விஷயம் நம்ம அப்புறம் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக அனாமிகா அதை விட்டு கேட்டுடுறாங்க. அனாமிகா விட்டு கேட்டாலும் இப்போ அனாமிகா அங்கே இருக்கிறது அதான் கையில் அங்கே ஒரு குச்சி கீழே விழுந்துருது. அந்த சத்தம் கேட்டதுமே தெரிஞ்சுக்குவாங்கிறதுனால உடனே பார்த்தா விஜய்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அங்கே வராங்க. இப்போ விஜய் பிரபாவை அப்படியே சண்டை போட்டு அனுப்புகிற மாதிரி அனுப்பிடுறாரு. உடனே அனாமிகா மனசுக்குள்ளார நீங்கள் எனக்கு முன்னாடியே நடிக்கிறீங்களா, நான் என் திட்டத்தை நடத்தும் போது நீங்கள் எல்லாம் என்ன ஆகுறீங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம்னா தாத்தா பாட்டி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா இந்த மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு நிலமையில கூட கௌதமும் சித்ரா அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அனாமிகா அந்த பக்கத்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அனாமிகா என்ன நினைக்கிறாங்கன்னா, என் திட்டம் நடக்கும்போது நீங்கள் எல்லாருமே என்ன ஆகுறீங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து அங்கே போய் அவங்க என்ன தகவல்னு சொல்லட்டும், இல்லாட்டி சூர்யா நானும் மகாவும் போய் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ வீட்டுக்கு பார்த்தா சித்ராவும் கௌதமும் வராங்க. எதுக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படிங்கும்போது, கேட்டால் அப்படி தான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சித்ராவும் கௌதம் வீட்டுக்குள்ளார நுழையிறாங்க. பார்த்தா செம்ம ஆக்ரோஷமாக கோடீஸ்வரி டேய் அப்படின்னு சொல்லி கௌதமோட சட்டையை பிடிக்கிறாங்க. பாவம் ஐஸ்வர்யாவுக்கு என்ன அனுச்சோ தெரியல. பார்க்கலாம் அடுத்து ப்ரோமோ எப்படி வருது, என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.